மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் இரண்டாவது முறை தேர்வு செய்யப்பட்ட சு வெங்கடேசன் ஏற்கனவே 2019 தேர்தல் வாக்குறுதிகள் சாதனை என நூல் வெளியிட்டுள்ள நிலையில் 2024 தேர்தல் வாக்குறுதியின்படி மதுரை விமான நிலையம் பன்னாட்டு விமான நிலையமாக மாறுமா? பொதுமக்களின் எதிர்பார்ப்பு என்ன? தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், உங்களுடைய தகவலை சொல்லுங்க. ஆனந்தி, 2019ஆம் ஆண்டு ஏற்கனவே போட்டியிட்டு 1,39,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சு வெங்கடேசன் மீண்டும் 2024ஆம் ஆண்டு இரண்டாம் முறையாக போட்டியிட்டு தற்போது 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் 150 சாதனைகள் செய்ததாக தற்போது நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அது ஒரு நூலாக வெளியிட்டு அதனை வைத்து வாக்குகள் சேகரித்தார். தற்போது மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விமான நிலைய வளாகத்தை சுற்றி மேற்கொண்டு 600 ஏக்கர் அளவு கூடுதலாக மத்திய விமான போக்குவரத்து துறையானது கோரப்பட்டு தமிழக அரசு அதற்கு ஒப்புதல் அளித்து மதுரை விமான நிலைய விரிவாக்க பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த 600 ஏக்கர் பரப்பளவில் பாதி நிலங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலும் பொதுமக்களிடமும் மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக எடுக்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்போது மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை 24 மணி நேரம் விமான சேவையாக மாற்ற வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக இரவு நேர விமான போக்குவரத்து இயக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. நாள் ஒன்றுக்கு சுமார் 3000க்கும் மேற்பட்ட பயணிகள் மதுரை விமான நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக உள்நாட்டு விமான சேவையாக சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, டெல்லி உள்ளிட்ட உள்நாட்டு விமான சேவையாகவும் அதேபோல வெளிநாட்டு சேவையாக துபாய், ஸ்ரீலங்கா, அதேபோல சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு வெளிநாட்டு சேவையாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை 24 மணி நேர விமான சேவையாக மாற்ற வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2வது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனுடைய மதுரை மக்களுக்கு என்ன செய்வார் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகள் முடிந்த பிறகு பன்னாட்டு விமான நிலையமாக தரம் உயர்த்த வேண்டும். அதேபோல மதுரை எய்ம்ஸ் மருத்துவ கட்டிடமானது விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்றும் அதேபோல இளைஞர்களுக்கான அந்த தொழில் வளர்ச்சி தொழிலுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்காக தொழில் பூங்காவும் அமைத்து தர வேண்டும் என்பதை மதுரை மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. ஆனந்தி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி அருண்.